திடீர் தப்பி தவறி கூட என் வாயில வந்து பாத்தீங்கன்னா திமுக வந்து ஒரு ஆக சிறந்த கட்சி நான் சொல்ல மாட்டேன். அது மிஸ்டேக் கிடையாது. கண்டிப்பா. அதை நான் சொல்லுவேனா? ஆக சிறந்த தலைவர் ஸ்டாலின் அவர்கள் நான் சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன்? எனக்கு என்ன வன்மமா? நான் சொன்னா என்ன செருப்பால அடிப்பான் மக்கள் ரோட்ல போகும்போது. ஏட்டா அநியாயமா இப்படி பேசுறியடா, உனக்கும் பொம்பளைங்க இருக்காங்க, வீட்டுல பொம்பளை பசங்க இருக்காங்க, அம்மா இருப்பாங்க, தங்கச்சி இருப்பாங்க, இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு எதிரான குற்றங்கள் எவ்வளவு நடக்குது, பாலியல் வன்கொடுமை நடக்குது, கொலைகள் நடக்குது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா, நீ அந்த கட்சியை போய் வாழுகன்னு சொல்றியே, நீ விளங்குவியா, நான் கேட்பானா மாட்டானா? அதனாலதான் நாங்க பேச மாட்டோம். உங்களுக்கு நாங்க ஆதரவா பேசலாம் நினைச்சா கூட எங்களால பேச முடியாது. ஏன்னா பேச ரோட்ல நடமாட முடியாது. எங்களை காரி தூண் துப்புவான். நாங்க துப்புனா தொடச்சுக்க மாட்டோம். ஓகேங்களா? எங்களுக்கு மானம் இருக்குது. அதனால நாங்க என்ன இயல்பா மக்களோட மனநிலையோ அதுக்கேற்ற மாதிரி நாங்க இங்க பேச முடியும். அதுதான் நாங்க இங்க பேசிட்டு இருக்கோம். அதுக்காக தான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க கேட்ட அந்த அறிவுள்ளவன் அறிவுத்திறன் நடத்தலான்றதுக்கு உங்களை வச்சு ட்ரோல் பண்றாங்க. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இது எந்த அளவுக்கு போயிருச்சுன்னா, அந்த கோப்பையை வச்சுக்கிட்டு யாராவது போட்டு ட்ரோல் பண்ணாங்கன்னா அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிற அளவுக்கு இப்ப அது போயிருக்கு. அந்த மாதிரி அந்த போட்டோ போடக்கூடாதான் இனிமேல். இது என்ன கொடுமை? இது என்ன கொடுமை? நீங்க பண்ணது தானே சொல்றோம். அப்போ உங்களுக்கு எவ்வளவு ஒரு கில்ட் கான்சியஸ் ஆயிடுச்சு